போயிட்டு இப்போ வந்து நம்ம கீழ் திருப்பதியில தான் இருக்கோம். இன்னும் மேல் திருப்பதிக்கு வர நம்ம போகணும். இன்னும் கீழ் திருப்பதிக்கே போகல, போயிட்டு இருக்கோம். எதில் போகிறோம்? பஸ்ஸில் லைட் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாட்டை போட்டு சாரி ஆங்கிள் மாற்றி வச்சிட்டோம். ஓகே, நாங்கள் போய் தூங்குறோம். தூங்க முடிஞ்சால் தூங்குறோம், இல்லைன்னா இப்படியே தான். என்ன சாப்பிட்ற? காமி, அது கையில் காமி. அது என்ன பஞ்சு? நந்தினி என்ன பஞ்சு? என்னது பார்க்கு? புரியல. இதுக்கு காட்டுக்குள்ள போய் நீ என்ன பண்ண போற? காட்டு பயல்ல பின்ன எனக்கு புரியல. உன்னு பறக்க வச்சா கொண்டு போறதுக்கு வந்துட்டோம். சம்ரேன் வந்துட்டோம். நடத்தா மலை ஏற போறோம். என்னப்பா லைட்ட போட்டீங்க? பின்ன என்ன பண்ண? உனக்கு லைட் ஆஃப் பண்ணி உன்னோட இந்த முதல் டைம் அனுபவத்தை நீ என்னவா நினைக்கிற? சொல்லு. எனக்கு அப்படியே தான் தோணுது. ஜாலியா என்ஜாய் பண்றீங்களா நீங்க? ஐயோ, இவரு பாத்தீங்களா, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நல்லபடியா ஒரு ஜீப்ல போயிட்டு இருக்கோம். இங்க ஜங்ஷன் செக் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. செக்கிங் நடக்குது. நாங்க இங்க வந்து கண்டிப்பா கேமரா ஆன் பண்ண முடியாது. எல்லாரும் இறங்காத பேக் செக் பண்ணுவோம். செக்கிங்லாம் முடிஞ்சிடுச்சு. திடீர்னு கேமரா வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா வச்சுக்கிறோம். வீதி ஆயிட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் இங்கேருந்து அப்படியே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்க வந்து குளிரில் நடுங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே நாங்கள் மானை பார்த்தோம், ஆனால் எங்களால் கவர் பண்ண முடிச்சான்னு தெரில. இப்போ நாங்கள் இப்போ ஒருத்தர் எப்படி கதற போறாங்க. ஸோ நல்ல வியூ. ஆமாம், நாங்கள் இங்கே பின்னாடி உக்காந்ததுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம், இந்த மாதிரிலாம் யாரும் ஒன்று மொக்க காமெடி போட சொல்லி கற்றுக்கு வந்தது. எல்லாம் தூங்குறேன். வாவ், இன்னும் பஸ்ல போனா சூப்பரா தெரிஞ்சிருக்கும் பஸ். ஆனா இந்த டைம்ல பஸ் கிடைக்கல, அதனால தான் நாங்க ஜீப்ல. ஆமா, எனக்கு இதெல்லாம் கூட கொடுமையே தெரியல. ஆத்துல குளிக்க போறது நினைச்சாதான் ஐயோ இந்த குளிருக்கு கேமரா வேங்கன்னு கூப்பிட்டா இவன் என்ன உப்பு. சரி, ஓகே. எனக்கு அப்புறம் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா, நாங்கள் வந்து அந்த அதை வந்து கட் பண்ணிடுங்க. அது இல்லை, அதாவது நாங்கள் வந்து திருப்பதியில் இருக்கிறோம். நாங்கள் போகாத இடமே இல்லைன்ற மாதிரி நாங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்க்காத இடம் நிறைய இடத்துக்கு நாங்கள் சுற்றி பார்ப்போம். இந்த முக காமெடிக்கு பளிச்சுன்னு 2 அடி வேற உனக்கு. அதாவது இப்போ நம்மளுக்கு தரிசனம் டைம் வந்து நாளைக்கு காலைல 4 மணிக்கு சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன டைமு இப்போ 12 ஆக போகுது. மோர் ஒன்லி 5 minutes. ஆமாம், அதாவது 2 மணிக்கு நாங்கள் வந்து திருமலாவில் இருக்கணும், மேல் திருப்பதி. அது ஆமாம், மேல் திருப்பதி கோயிலுக்குள்ளே இருக்கணும். ஸோ நாங்கள் எங்களுக்கு வந்து 4 மணி விடிகாத்தால 4 மணிக்கு வந்து தரிசனம் அப்படின்றதால நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கேமராவில் ஒழுங்காக தெரியாது, ஆனால் எங்களால் சூப்பராக பார்க்க முடியுது. வேற லெவல் வியூ. ஆமாம், ஆமா why are you sitting கும்ளிங் என்னாச்சு? ஆக்சுவலாக நாங்கள் நேற்றுலாம் செம்ம ஆட்டம், நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. தூங்காமல் தலைலாம் வலிக்குது. டேய் என்னடா மூஞ்சி இது? சரி, நாங்கள் ரூமுக்கு போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு முதல்ல தூங்கிடுவோம். தூங்கிட்டக்கப்புறம் பேக்கை தூக்கி விசிறு அடிப்போம். அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். முடிய பிடிக்கிட்டாங்களா இப்போ? அக்கா அக்கா ஒழுங்கா படுக்கா, ஏதோ குத்துதுக்கா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வெடிகுண்டு முருகேசன். என்னடா திருப்பி இன்ட்ரோ கொடுக்குறாளேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் திருப்பதியிலேருந்து கிளம்பிட்டோம். ஆமாம், என் மூஞ்ச பற்றி தயவு செஞ்சு யாரும் பயந்துடாதீங்க. நாங்கள் பெருசாக இந்த வாட்டி எங்கேயுமே வெளியே போகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு. தரிசனம் பார்த்ததே வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்து பார்த்ததால செம்ம டயர்டு. ஸோ அதனால் நாங்கள் பெருசாக எந்த இடமும் சுற்றி பார்க்கல. ஸோ இப்போ வந்து மேல் திருப்பதிலேருந்து கீழ் திருப்பதிக்கு போயிட்டு என்ன கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு குளிர் ஓகேவாக இருந்தால் அங்கே வந்து கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து வந்துடுவோம். எல்லோரும் தூங்கி முடிச்சுட்டு டைம் முன்னாடி இருக்கும் 8 o'clock கூட இருக்காது, 7:30 7:50 தான் இருக்கும். அந்த டைமுக்குள்ளேயே நாங்கள் வந்து எழுந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் ஷாயினாவும் நீங்கள் பார்த்துக்கவே முடியாது, ஏன்னா சரியான பிஸி. அவங்க செம்ம டயர்டாயிட்டாங்க. ஃபீவர் எல்லாருக்குமே இங்கே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகி ஃபுட்டு ஒத்துக்காமல். என்ன ஸ்ரீ அவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க. ஸ்ரீயோட வந்து ஒரு வீடியோ வரும், மேக்கப் வீடியோ. நான் அவங்களுக்கு மேக்கப் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பாக வரும், பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.